சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். யுக்ரைன் அதிபர் ஜிலன்ஸ்கியை கலாய்ச்சி டொனால்ட் ட்ரம்ப்போட மகனான டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் வந்து சில ட்வீட்ஸை வந்து விட்டுருக்கிறாரு. ஸோ அதுதான் இப்போ மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது. ஜோ பைடன் வர்சஸ் ட்ரம்ப் அப்படின்றது அந்த பிரசிடென்ஷியல் ரேஸில் இருந்து ஜோ பைடன் வந்து விலகிறதா அறிவிச்சிருந்தார். ஸோ அதை தாண்டி நெக்ஸ்ட் இப்போ ட்ரம்ப் வந்து என்னதான் அவருக்கு ஆப்போசிட்டாக எந்த ஒரு கேண்டிடேட்னாலும் இது ஒரு ஒன் ஹார்ஸ் ரேஸாக தான் இருக்க போகுது, ஈஸியாக ட்ரம்ப் வின் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுமே இப்போ எழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி இருக்க ட்ரம்ப்போட மகனான ட்ரம்ப் ஜூனியர் வந்து சில சீரீஸ் ஆஃப் ஒரு சர்காஸ்டிக் ட்வீட்ஸை வந்து அவர் விட்டுருக்கிறார். அதில் குறிப்பாக ஜீலன்ஸ்கி வந்து தனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 52 மிஸ்டு கால் இருக்கிற மாதிரியும், ஜீலன்ஸ்கி கிட்டேருந்து 2-3 சீரீஸ் ஆஃப் மெசேஜஸ் வர மாதிரியும், குறிப்பாக என்னென்னா எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கிற அந்த பணம் இன்னும் வரும்ல அப்படின்ற மாதிரியான சில மெசேஜஸ் அங்கேருந்து வர்ற மாதிரியும் சில சர்காஸ்டிக்காக சில பேரடி ட்வீட்ஸை வந்து அவர் விட்டுருக்கிறாரு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். 2022 ஃபெப்ரவரியில் வந்து அந்த ரஷ்யா யுக்ரைன் போர் வந்து தொடங்கிச்சு. அண்ட் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு ஃபாரின் எய்ட்ஸ் வந்து யுக்ரைனுக்கு நிறையா வந்துச்சு. அது குறிப்பாக அமெரிக்காவிலேருந்து பயங்கரமான ஃபாரின் எய்ட்ஸ் வந்து யுக்ரைன் சைடு போக ஆரம்பிச்சது. பைடன் தலைமையிலான இந்த அமெரிக்கா வந்து நிறையா ஃபாரின் எய்ட்ஸ் வந்து நிறைய கண்ட்ரிஸ் கொடுத்துட்ருப்பாங்க. அதுலேயும் பிரதானமான ஒரு கண்ட்ரியாக யுக்ரைன் மாறிடுச்சு. ஸோ யூஸ்வலாகவே அமெரிக்காவில் வந்து இந்த ஃபாரின் எய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஒரு டெவலப்பிங் நேஷன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்படுற நேஷன்ஸ்க்கு தான் அதிகமாக ஃபாரின் எய்ட்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. அந்த ஃபாரின் எய்ட் வந்து பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு பின்னாடி பட்ஜெட் ரீசனாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரியான ஹியூமனிடேரியன் ஒர்க்ஸ் ஆகலாம், இந்த மாதிரியான சப்போர்ட் வந்து ஃபாரின் எய்ட்ஸ் வந்து அமெரிக்காவிலேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க இந்த காலகட்டத்தில், அதாவது 2022 ஃபெப்ரவரியிலேருந்து இப்போதைக்கு வர இந்த 2.5 ஆண்டு காலகட்டத்தில் அதிக ஃபாரின் எய்ட், அதாவது அமெரிக்கா கிட்டேருந்து அதிக ஃபாரின் எய்ட் வாங்கின அந்த நாடுகளோட லிஸ்ட்டில் வந்து யுக்ரைன் வந்து முதலிடத்தில் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா கொடுத்த ஃபாரின் எய்ட்ஸில் மோர் தென் 50% வந்து யுக்ரைன் வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக உலகப்போர் 2 வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா முதலாக ஒரு யூரோப்பியன் நேஷன் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1 இடத்த பிடிக்கிறது இதுதான் முதல் முறை. அந்த அளவுக்கு யுக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஃபாரின் எய்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க. இந்த காலகட்டத்தில், இந்த 2.5 ஆண்டு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட $175 பில்லியன் வந்து அமெரிக்கா ஃபாரின் எய்டாக கொடுத்துருக்காங்க. அதில் $107 பில்லியன் வந்து யுக்ரைனுக்கு மட்டுமே போயிருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி மோர் தென் 50%ன்னு சொல்கிறத விட அதை விடவும் ரொம்பவே அதிகம், ரொம்ப ஒரு பெரும்பான்மையான ஃபாரின் எய்ட் மணி வந்து யுக்ரைன் தான் போயிருக்கு. இது வந்து பல காரணங்கள், பல இடத்துக்கு இந்த ஃபாரின் எய்டு வந்து போய் சேர்ந்துருக்கு. ஹியூமனிடேரியன் சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை பட்ஜெட் சப்போர்ட்டாக இருக்கலாம், அண்ட் அஃப்கோர்ஸ் மிலிட்டரி சப்போர்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரியான நிறைய சப்போர்ட் வந்து ஃபாரின் எய்டு மூலமாக அமெரிக்கா வந்து யுக்ரைனுக்கு செஞ்சுருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக மிலிட்டரி சப்போர்ட், வெப்பன் சப்ளையில் வந்து அவங்க ரொம்ப அதிகமாகவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறது தெரியுது. முன்னாடி சொன்ன மாதிரி $107 பில்லியன் வந்து அமெரிக்காவிலேருந்து யுக்ரைனுக்கு ஃபாரின் எய்டாக போயிருக்கு. அதில் $2.9 பில்லியன் தான் ஹியூமனிடேரியன் சப்போர்ட்டுக்கு போயிருக்கு. பெரும்பாலும் வந்து மிலிட்ரி சப்போர்ட் தான். அதுவும் $69.8 பில்லியன் வந்து மிலிட்ரி சப்போர்ட் அண்ட் இந்த வெப்பன் சப்ளையில் மட்டுமே யுக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கடந்த இந்த ஆண்டுகளில் வந்து யுக்ரைனுக்கு வந்து அதிகபட்சமாக ஃபாரின் சப்போர்ட் பண்ணது வந்து அமெரிக்காவாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த யுக்ரைன் ரஷ்யா வாரில் அமெரிக்காவோட ரோல் வந்து ரொம்ப பெரிய ரோலாகவே பார்க்கப்படுது. அண்ட் இதுக்கு இந்த ஒரு ரோலை வந்து தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து விமர்சிச்சுட்டே வந்திருந்தார். ஜெலன்ஸ்கி வந்து ஒரு பீஸ் டாக்குக்கு போகணும், இன்கேஸ் நான் வந்து பிரசிடெண்ட்டாக வந்துட்டேன் அப்படின்னா ஜெலன்ஸ்கி வந்து யுக்ரைன் தரப்பில் இருந்து பீஸ் டாக் போகாமல் இருந்ததுன்னா நான் வந்து என்னோட இந்த ஃபாரின் எய்ட் சப்போர்ட்டெல்லாம் கேன்சல் பண்ணிவிடுவேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியான போல்டான 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸையும் விட்டுருந்தாரு. எதனால் அப்படின்னா அந்த கடந்த இந்த 2.5 ஆண்டுகளாகவே பீஸ் டாக்கில் வந்து ஜெலன்ஸ்கி வந்து பெரிய லெவலில் இன்வால்மெண்ட் காட்டல. இந்த மாதிரி பீஸை நோக்கி போகணும், இந்த மாதிரி அமைதியை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு ஜெலன்ஸ்கி நகரலை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் தரப்பில் இருந்து தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு வராங்க. பட் இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இப்போது ஜெலன்ஸ்கி வந்து பீஸ் டாக்குக்கு அவர் வந்து ஒத்துக்கலை அப்படின்னா நாங்கள் வந்து எங்களோட யூஎஸ் எய்டை வந்து நாங்கள் ரொம்பவே கம்மியாக ஸ்டாப் பண்ணிவிடுவோம், அது இதுக்கப்புறம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கியை நோக்கி ட்ரம்ப்புக்கு முன்னாடியே சில ஆண்டுகளாகவே சொல்லிட்டு வர்றாரு. ஸோ அதன் அடிப்படையில் இப்படி ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. என்னென்னா பைடன் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறதா அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து வின் பண்ணுறதுக்கு ரொம்பவே அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஒப்பீனியன் போல்லையுமே பார்த்துட்டோம் அப்படின்னா யூஎஸ் ஒப்பீனியன் போலில்
வந்து டெஃபினட்டாக இப்போ வந்து ட்ரம்ப் தான் ஒரு ஃப்ரண்ட் ரன்னராகவும் இருக்கார். இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி வின் ஃபார் ட்ரம்ப் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் தான் இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த நிலையில தான் ட்ரம்ப் ஜூனியர் வந்து இது போன்ற சீரியஸ் ஆஃப் சர்காஸ்டிக் ட்வீட்ஸை வந்து போட்டிருக்கிறாரு. ஜெலன்ஸ்கி வந்து இப்போ மறுபடியும் வந்து ட்ரம்ப் கிட்ட தான் வந்து ஆகணும். ஸோ இனிமேல் நாங்கள் இந்த பீஸ் டாக் வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம், இனிமேல் அமைதி நிலவும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அந்த மாதிரியான ஒரு தொனியில் இப்படி ஒரு சர்காஸ்டிக் ட்வீட்டை வந்து ட்ரம்ப் ஜூனியர் வந்து போட்டுட்டு வர்றாரு. தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.